ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். யாருக்கெல்லாம் இந்த அனிமி பேஸ்ட் மூவிலாம் ரொம்பவே பிடிக்கும்? கண்டிப்பாக நிறைய பேர் அதுக்கு ஃபேனாக இருப்பீங்க இல்லையா? ஏன்னா அது அவ்வளோ யூனிக்காக இருக்கும். அதனால நான் உங்களுக்காக ஒரு அனிமி பேஸ்ட் மூவி தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ ஒன்லைனாக கேளுங்களேன். ஒரு 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தெரியாதனமாக ட்ரெயின் ட்ராக்ல மாட்டி அது அப்படியே இவங்க மேலே மோத வரவும் ஏதோ ஒரு ரூமில் வந்து கண்முழிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் எப்படிங்க வந்தோன்றதே புரியல. அதுவும் அந்த ரூமில் இவங்களே மாதிரி நிறைய பேர் கண்முழிக்கிறாங்க. அது போக அந்த இடத்துல கருப்பு கலரில் ஒரு ஸ்பியர் ஒன்று இருக்கும். அதில் திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்குது, இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீங்க நாங்க சொல்றதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க நிறைய பாயிண்ட்ஸ் தருவோம், அது மூலமா நீங்க மறுபடியும் உங்களுடைய உலகத்துல வாழ போலாம் அப்படின்னு ரொம்பவே கஷ்டமான டாஸ்க்லாம் அந்த ஸ்பியர் வந்து கொடுக்குது. டாஸ்க் கொடுத்தது மட்டும் இல்லாம இவங்களுக்குன்னு நிறைய வெப்பன்ஸ், அதுக்கப்புறம் பவர்ஃபுல்லான சூட்டுன்னு சொல்லிட்டு நிறைய இது வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதை போட்டுக்கிட்டு அவங்க அந்த ஸ்பியர் சொன்ன டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாங்களா இல்லையா, அது எந்த அளவுக்கு கஷ்டமான டாஸ்க் எல்லாம் கொடுத்துச்சு அப்படின்ற கதையை பயங்கர சூப்பரா ரொம்பவே த்ரில்லா சொன்ன கதை தான் 2010 வருஷம் ரிலீஸ் ஆன கேன்ஸ். சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கிற ஒரு சப்வே ஸ்டேஷனை தான் காமிக்கிறாங்க. அங்க நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா வரப்போற ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரே ஒருத்தன் மட்டும் பார்த்தீங்கன்னா புக் படிச்சுட்டு இருக்கான் இல்லையா, இவனுடைய பேர் வந்து கேய். ஸோ இந்த டைம்ல ஏன் புக் படிச்சுட்டு இருக்கானா, இவன் வந்து இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போக போறான். அதனால எப்படியாவது அதுல பாஸ் ஆயிடணும், எப்படியாவது வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே புக் படிச்சுட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இவனை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரியான போஸ்டர்லாம் இருக்குது. இருந்தாலும் நான் எப்படியாவது பாஸ் ஆகணும்டா அப்படின்னு முரட்டுத்தனமா புக் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான். அவனை பார்த்ததுமே இந்த கைக்கு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் இவனுடைய சின்ன வயசு ஸ்கூல்ல ஒன்னா படிச்ச ஃப்ரெண்டுன்றது ஞாபகம் வருது. இருந்தாலும் ரொம்ப நாள் பார்க்காததுனால அப்படியே கண்டுக்காம அப்படியே அமைதியா நின்றுடுறான். அவனுடைய பேர் வந்து கேட்டோ. ஆனா அவன் பார்த்தீங்கன்னா நம்ம கையை பார்க்கல. ஸோ இப்படி இவங்க எல்லாருமே இங்க ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு குடிகாரன் என்ன பண்ணிடுறான்னா, தெரியாதனமா ட்ராக்லயா விழுந்துடுறான். ஸோ இதை பார்த்த யாருமே கண்டுக்கல. ஆனா அந்த கேட்டோ இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா வேகமா பதறி அடிச்சு உள்ள போய் அந்த குடிமகனை காப்பாத்தலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். யாருமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சைட்ல நின்று அந்த கையையும் பார்த்துடுறான். டேய், நீ என் கூட சின்ன வயசுல படிச்சவன் தானடா, வந்து ஹெல்ப் பண்ற அப்படின்னு போது நம்ம கை பார்த்தீங்கன்னா, உன்னை எனக்கு யாருனே தெரியாதுறான்ற மாதிரி அப்படியே அந்த சைடு திரும்பிக்க. இருந்தாலும் நம்ம கேட்டோ என்ன பண்றானா, கஷ்டப்பட்டு அந்த குடிகாரனை தூக்கி ட்ராக்ல இருந்து மேலே ஏற்றி விட்டுறான். இந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ட்ரெயினும் வர ஆரம்பிக்குது. உடனே இந்த கேட்டோவும் பார்த்தீங்கன்னா வேகமா மேலே ஏற ட்ரை பண்ண, ஆனா அவசரத்திலையும் பதற்றத்திலையும் அவனால முடியல. இதை பார்த்த கை வந்து பதறி போய், டேய் சீக்கிரமா என்னுடைய கையை பிடிச்சு மேல வா அப்படின்னு கை கொடுக்க, கேட்டவும் அதை பிடிக்க. ஆனா எதிர்பாராத விதமா நம்ம கையும் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள விழுந்துடுறான். ஸோ கண்ணு மேய்க்கிற நேரத்துல ட்ரெயின் வந்து இவங்க மேல மோதுது. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல 2 பேரும் ஒரு ரூம்குள்ள கண்முழிக்கிறாங்க. இவங்க முன்னாடி கருப்பு கலர்ல ஒரு ஸ்பியர் இருக்குது. என்னது இது, எந்த இடம் அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா ஒரு 6-7 பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துக்கு எப்படி வந்தோன்றது தெரியல போல. நம்ம கேக்கும் கேட்டாவுக்கும் தெரியல இல்லையா. ஸோ அந்த கேட்டாவை இனிமேல் நம்ம ஃப்ரெண்டுக்காரனே கூப்பிடலாம். உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, சைட்ல இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே திறக்க ட்ரை பண்றாங்க. ஆனா எதுவுமே முடியல. சுத்தி இருக்கிறவங்களும் வினோதமா பார்த்துட்டு இருக்க இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பியர் முன்னாடி உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம், கடைசியா நமக்கு ஞாபகம் இருக்கிறது அந்த ட்ரெயின் வந்து மோத வந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல கண்முழிக்கிறோம், அதுக்கப்புறம் என்னதான் நடந்திருக்கும், ஆமா எதுக்கு நீ ஃபர்ஸ்ட் என்ன வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இக்னோர் பண்ண அப்படின்னு இந்த ஃப்ரெண்டுக்காரன் கேட்கும்போது நம்ம கேக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுவா, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன், அதனால தான் உன்னை அடையாளம் தெரியல அப்படின்ற மாதிரி கேவலமா நடிக்கிறான். அப்போ சைட்ல இருந்து ஒரு கண்ணாடிக்காரன் வந்து, நான் வந்து கார்ல ஆக்சிடென்ட் ஆச்சு, உடனே என்ன ஹாஸ்பிட்டல் தூக்கிவிட்டு போற மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இடத்துல கண்முழிக்கிறேன், ஸோ என்ன எதுனே புரியல அப்படின்னு அவனும் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பியர் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஏதோ ஒரு லேசர் லைட் மாதிரி அடிக்குது. ஸோ நம்ம கேயும் ஃப்ரெண்டுக்காரனும் மிரண்டு போயிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அந்த லேசர் மூலமா ஒரு பொண்ணோடைய உருவம் வருது. ஸோ அவ மேல எல்லாம் தண்ணியா இருக்குது, அது போக சட்டை போடாம நியூடா இருக்கிறா. ஸோ இந்த மாதிரி லேசர் மூலமா தான் நம்ம கேயும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் வந்திருப்பாங்க போல. ஸோ அதனால இங்க இருக்கிற எல்லாருமே அப்படிதான் வந்திருப்பாங்க. ஆனா ஒரு ஹுட்டி போட்டிருக்கிறவன் இதெல்லாம் பெருசா கண்டுக்காம அப்படியே கூலா இருக்க. அந்த கேங்லயே திமிரு பிடிச்சவன் மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பண்றானா, ஒரு பொண்ணு வந்து இப்போ சட்டை போடாம வந்திருந்தாங்க இல்லையா, அவங்கள அப்படியே பக்கத்துல நின்று ஒரு மாதிரி தவறான எண்ணத்துல பார்த்துட்டு இருக்க. ஆனா நம்ம ஃப்ரெண்டுக்காரன் ரொம்பவே நல்லவன் இல்லையா, அதனால அவனுடைய ஜாக்கெட்டை கலட்டி அந்த பொண்ணை வந்து கவர் பண்ணி, உனக்குலாம் அறிவே கிடையாதா, பெருசா வளர்ந்துருக்கிறியே, கொஞ்சமாவது மூளை இருக்கான்ற மாதிரி அவனை பார்த்து முறைக்க. அவனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்காரனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம ஃப்ரெண்டுக்காரன் ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கிறத பார்த்ததும் உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன்ற மாதிரி ஃப்ரீயா விட்டுறான். அதே சமயத்துல அந்த ஸ்பியர்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய லெட்டர் தெரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீங்க எங்களுக்காக தான் உழைக்கணும். ஸோ உங்களுடைய முதல் டாஸ்க் என்னன்னா, இந்த ஆனியன் ஏலியனை கொலை பண்ணணும். அப்படி கொலை பண்றவங்களுக்கு தான் பாயிண்ட் அதிகம் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்ல எல்லாத்துக்குமே ஒண்ணுமே புரியல. என்னது இது, எப்படி இதுல இருந்து இதெல்லாம் காமிக்க ஆரம்பிக்குதுன்ற மாதிரி மிரண்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பியர் அப்படியே ஓப்பன் ஆகுது. சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான வெப்பன்ஸ்லாம் வருது. ஸோ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. எல்லாரும் அப்படியே மெல்ல முன்னாடி வராங்க. நிறைய வெப்பன்
வெப்பன்ஸ் இருக்குது. ஆனா முன்னாடி வந்தவங்களுக்கு பயங்கரமான சாக்கு என்னன்னா, உள்ள மொட்டை தலையோட ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். ஏதோ மாஸ்க் எல்லாம் மாட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. யார் இவன் இந்த ஸ்பியருக்குள்ளேயே அவ்வளவு நேரம் இருந்தான், ஒருவேளை இவன் தான் இதெல்லாம் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தொட்டு எழுப்ப பாக்குறாங்க. ஆனா அவன் அசைய கூட இல்ல. அதுக்கப்புறம் அந்த ஸ்பியர்ல நிறைய சூட்கேஸ் இருக்கும். இவங்களுக்கான சூட்கேஸ் தான், இவங்களுடைய பேர்லாம் போட்டிருக்கும். ஸோ அவங்களுடைய சூட்கேஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்களுக்குன்னு தச்சு வச்ச மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான சூட் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் இதை பார்க்கறதுக்கே பயமா இருக்குது. என்ன இடம்டா இது, திடீர்னு இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு மிரண்டு போக நம்ம ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல, அவன் என்ன பண்றான்னா அந்த பொண்ணுடைய சூட்கேஸை ஓப்பன் பண்ணி நீ ட்ரெஸ் எல்லாம் இருக்க சீக்கிரமா இதை போடுன்ற மாதிரி கொடுத்து விட்டான். அதே மாதிரி அந்த பொண்ணும் போட்டு வரா, பெர்ஃபெக்டா ஃபிட்டா இருக்குது. அது போக இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அந்த ஸ்பியர்ல வந்து ஆனியன் ஏலியனை நீங்க கொலை பண்ணணும்னு வேற சொன்னாங்க இல்லையா. ஸோ எல்லாருமே குழப்பத்தில் இருக்கிறாங்க. அப்போ அங்கிருந்து ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போற மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு நான் இந்த இடத்துல கண் முழிச்சிட்டேன். ஒருவேளை அவங்க நம்மளை கடத்தி ஏதோ ஒரு மயக்க மருந்து போட்டு இந்த மாதிரி ஏதாவது ஆன்லைன் கேம்ல விளையாட வைக்கிறாங்களா, ஒண்ணுமே புரியலையேன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்க. திடீர்னு அவங்களுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே மறைய ஆரம்பிக்குது. அதாவது ஒரு லேசர் மூலமா தானே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்க எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. ஐயோ எங்க போக போறேன்னு சொல்லிட்டு சாக்காக அந்த டைம்ல அந்த ஸ்பியர்ல டைம் ஓட ஆரம்பிக்குது. இந்த டைமுக்குள்ள நீங்க அந்த ஆனியன் ஏலியனை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட உடனே அடுத்த சீன்லயே எல்லாருமே ஏதோ ஒரு ஊருக்குள்ள லேண்ட் ஆகுறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் நல்ல வேலை நம்ம அந்த ரூமை விட்டு வெளியில வந்தாச்சு, எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு அந்த குட்டி என்ன சொல்றானா, யாருமே இங்க இருந்து போக முடியாது, ஏன்னா இது எங்க அப்பா நடத்துற ஒரு மிகப்பெரிய கேம், ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி ஷோ மாதிரி. ஸோ யாரெல்லாம் இதுல வின் பண்றாங்களோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் வரைக்கும் பரிசு உண்டு. என்ன வந்து ஃபர்ஸ்ட் இதுல அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்ற மாதிரி இந்த குட்டி பையன் பேசிட்டு இருக்க. நம்ம கே தூரத்துல ஒரு சின்ன பையன் நிக்கிற மாதிரி பாக்குறான். யார் இது, ரொம்ப வித்தியாசமா இருக்கானே அப்படின்னு பார்க்கும்போது அந்த குட்டி பையன் இதை பார்த்து என்ன சொல்றானா, இவன் தான் அந்த ஆனியன் ஏலியன், இவனை தான் நம்ம கொலை பண்ணணும், ஸோ சீக்கிரமா அவனை கொலை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல இந்த திமிரு பிடிச்சவன் அவன் கூட ஒரு 2-3 பேரை சேர்த்து இருந்திருப்பான். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஆனியன் ஏலியனை கொலை பண்றதுக்காக ஓடுறாங்க. அந்த குட்டி ஏலியனும் பார்த்தீங்கன்னா தலை தெறிக்க பயந்து ஓடிட்டே இருக்க. ஆனா இந்த திமிரு பிடிச்சவங்களுடைய கேங் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த ஏலியனை வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்க. அந்த ஆனியன் ஏலியனும் என்ன எதுவுமே பண்ணிடாதீங்க, அதுக்கு பதிலாக இந்த ஆனியனை வேணா வச்சுக்கோங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க. இந்த திமிரு பிடிச்ச பையனும் இங்க பாருடா இந்த குட்டி ஏலியன் என்ன மாதிரிலாம் பேசுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சுக்கிட்டு அதை பிடிக்கலான்னு போகும்போது அது என்ன பண்ணுதுன்னா உடனே அதோடைய மூக்குல இருந்து ஏதோ ஒரு லிக்யூட் மாதிரி அவங்க மேல தெரிச்சு விட்டுட்டு அங்க இருந்து அப்படியே தலை தெறிக்க ஏறி குதிச்சு ஓட ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், அந்த திமிரு பிடிச்சவனுடைய கேங் இன்னுமே டென்ஷன் ஆயிட்டாங்க. விடாதீங்க, அதை எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு வெறித்தனமா அதை வேட்டையாட ஓடிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் பாத்தீங்கன்னா ஐயோ அவங்க அந்த குட்டி பையனை எதுவுமே பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவனும் பாத்தீங்கன்னா இவங்களை ஃபாலோ பண்ணி வேகமா வர ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ளேயே அந்த திமிரு பிடிச்சவனுடைய கேங் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ஆனியன் ஏலியனை ஒரு கராஜ் செட் மாதிரி இருக்குது அதுக்குள்ள வந்து லாக் பண்ணிடுறாங்க. எங்க ஓட பார்த்த, நாங்க ஒரு கேம் விளையாடுறோம்டா தம்பி, உன்னை கொலை பண்ணணும், கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில ஒரு கன் வச்சிருப்பாங்கல்ல, அதான் அந்த ஸ்பியர்ல இருந்து எடுத்திருப்பாங்கல்ல, அந்த கன்னை வச்சு ஷூட் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனா அதை வச்சு ஷூட் பண்ணா அதுல ப்ளூ கலர் லைட் மட்டும் எரியுது, மற்றபடி புல்லட் கில்லட் எதுவுமே வரல. ஸோ இவங்களும் ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பையனுடைய கை அப்படியே வெடிச்சு சதுருது. ஸோ அதுக்கு காரணம் அந்த கன் தான் போல. உடனே அந்த குட்டி ஏலியன் என்ன பண்ணுதுன்னா அதோடைய கையில வச்சிருந்த ஒரு பிளேடை வச்சு இவங்க கால்லையா நிறைய கோடு போடுது. உடனே இந்த கேங் மறுபடியும் அந்த கன்னை வச்சு மொத்தமா அவன் மேலேயே ஷூட் பண்ண இந்த குட்டி ஆனியன் ஏலியன் இப்பவும் பரிதாபமா அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டான். டேய் அந்த சின்ன பையன் என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்குள்ளேயே அந்த சின்ன பையன் அப்படியே வெடிச்சு சதறான். அந்த இடமே அப்படியே ரத்தமா மாறிடுது. உடனே இந்த திமிரு பிடிச்சவங்களுடைய கேங் வந்து நல்ல வேலை நம்ம ஒருத்தனை கொலை பண்ணிட்டோம், நமக்கு 80 கோடி கிடைக்க போதுரா அப்படின்னு சந்தோஷமா திரும்பும் போது பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா பயங்கர ஹைட்டா ஒருத்தன் வந்து நிக்கிறான், பயங்கர கோவமா வர இருக்கிறான். உடனே இந்த திமிரு பிடிச்ச பையன் ரொம்பவே கெத்தா யார் நீ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் கையை லைட்டா அசைப்பான் பாருங்க, இந்த திமிரு பிடிச்சவனுடைய கால் அப்படியே துண்டாகிடுமா. அவ்வளவுதான் மிரண்டு போயிடுறான். உடனே அந்த ஹைட்டா இருந்தவன் இவனுடைய தலையை பிடிச்சி அப்படியே மேல தூக்கான் பாருங்க. உடனே இதை பார்த்து பயந்த எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா கன்னை வச்சு அவன் மேல ஷூட் பண்ண போறாங்க. ஆனா அது என்ன பண்ணுதுன்னா அப்படியே அந்த திமிரு பிடிச்சவனை அந்த புல்லட்டுக்கு ஏத்த மாதிரி சைல திருப்பிடுது. அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்திலேயே அந்த திமிரு பிடிச்சவன் அப்படியே வெடிச்சு செதறான். அது போக இப்ப வந்திருக்கிறவனை பார்த்தா யாரை மாதிரி இருக்குதுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஏலியன் வந்திருக்கும்ல, அந்த குட்டி ஏலியனுடைய அப்பா மாதிரி தெரியுது. அதனாலதான் பயங்கர ஆக்ரோஷமா இருக்குது போல. இப்ப உள்ள இருக்கிற எல்லாத்தையுமே வெறித்தனமா வேட்டையாட ரெடி ஆயிட்டு இருக்க. இப்ப வெளியே பாத்தீங்கன்னா நம்ம கையை தான் காமிக்கிறாங்க. அவன் மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு தேடிட்டு மெதுவா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரன் மெல்ல பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கான். என்னன்னா இப்ப அவனை கொலை பண்றதுக்காக அந்த பெரிய உருவம் வந்து அவனை நோக்கி வந்துட்டு இருக்குமா. அவ்வளவுதான் மிரண்டு போயிடுறான். கரெக்டா அந்த ஃப்ரெண்டுக்காரனை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது ஒரு பொண்ணு வந்து சூட் போட்டிருப்பான்ல, அந்த பொண்ணு பறந்து வந்து அந்த பெரிய ஏலியனை அடிச்சு தள்ள அந்த ஏலியனும் பாத்தீங்கன்னா செவுத்த அடிச்சுட்டு அந்த சைட் போய் விழுது. ஸோ இந்த பொண்ணு வந்து அந்த சூட் போட்டிருப்பான்ல, அந்த சூட்டுக்கும் நிறைய பவர் இருக்கும் போல,
பறக்கிற சக்திலாம் இருக்குது. ப்ளூ கலர் லைட்லாம் எரியும். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அந்த லைட் வந்து அப்படியே அணைஞ்சிருது. பேட்டரி வந்து தீந்து போயிடுச்சு போல. இந்த டைம்ல அந்த பெரிய ஏலியனும் பாத்தீங்கன்னா எந்திரிச்சு வந்து இவங்க 2 பேரையும் ஒரே கையால தள்ளி விடும் பாருங்க. அவ்வளவுதான், 2 பேரும் பறந்து பொத்துன்னு போய் விழுறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு கெய் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்ல, அவன் பயத்துல இருக்கும்போது இவனை அட்டாக் பண்றதுக்காக அந்த ஏலியன் வருது. இந்த கெய்க்கு வர என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ பேசாம அங்கேயே நின்றுக்கலாமோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஏலியன் மேல நிறைய ஏதோ ஒரு கயிறு மாதிரி வந்து பிடிக்குது. அப்படி பிடிச்சி அவனை ஒரு இடத்துல வந்து லாக் பண்ணி வைக்குது. ஸோ என்னடா இது, யார் இந்த மாதிரி பண்ணான்னு பார்த்தா தூரத்துல அந்த ஹுட்டி போட்ட பையன் நடந்து வந்துட்டு இருக்கான். இவன் தானே இந்த கேமை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். ஸோ இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ பார்த்து, இந்தா கன்னை வச்சுக்கோ, நீ வேணா இந்த வாட்டி பாயிண்ட் எடுத்துக்கோ, அந்த ஏலியனை உன்னுடைய கையால ஷூட் பண்ணி கொலை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் ஷூட் பண்ணலான்னு பார்க்கறான். ஆனா அவனுக்கு தைரியமே வரல, பயப்படுறான். உடனே இந்த ஹுட்டி பையனை பார்த்தீங்கன்னா நீ ஒன்றுத்துக்குமே ஆக மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவனே அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணி அந்த ஏலியனை கொடூரமா கொலை பண்ணிட்டான். அப்படி மிஷின் முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுடைய உடம்பு வந்து மறைய ஆரம்பிக்குது. அதாவது அந்த லேசர்ல மறையிற மாதிரி மறைய ஆரம்பிக்க எல்லாருமே மறுபடியும் அந்த ரூம்ல தான் கண்முழிக்கிறாங்க. அதுவும் அந்த ஸ்பியர் முன்னாடி இப்போ போன எல்லாத்துலயுமே தப்பிச்சது இவங்க 5 பேர் தான். அதனால அந்த ஸ்பியர்ல வந்து பாயிண்ட்ஸ் போடுது. என்னன்னா இங்க இருந்த மற்றவங்க யாருமே எதையுமே கொலை பண்ணல, இந்த ஹுட்டி பையன் தானே அந்த ஏலியனை கொலை பண்ணியிருக்கிறான். அதனால அவனுக்கு 5 பாயிண்ட்ன்ற மாதிரி போட்டு மொத்தமா அந்த ஹுட்டி பையன் 79 பாயிண்ட் வந்து ஜெயிச்சு வச்சிருக்கிறான் போல. அப்படி போட்டதுக்கு அப்புறம் இந்த விளையாட்டுல இது வரைக்கும் எத்தனை பேர் செத்தாங்களோ அவங்களுடைய போட்டோஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரவும் இதை பார்த்த நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு பயங்கரக்கம் வருது. உண்மையை சொல்லு, இது என்னது, என்ன கேம் இது, நாங்க எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், எதுக்கு இந்த டாஸ்க் எல்லாம் முடிக்கணும், நீ யாரு, உண்மையை சொல்லு அப்படின்னு மிரட்டுறான். அந்த சமயத்துல அந்த ஸ்பியர்ல இருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் மாதிரி வர டக்குன்னு பார்த்தா நம்ம கெய் வந்து அவனுடைய வீட்டுல வந்து கண் முழிக்கிறான். சே, இது எல்லாமே கனவு தானா, அதானே பார்த்தேன், இதெல்லாம் உண்மைக்கு எப்படி நடக்கும், ஆனா ரொம்பவே ரியலா இருந்துச்சு அப்படின்னு ஒரு குழப்பத்திலே பார்த்தீங்கன்னா அங்க இருந்து எந்திரிச்சு நேரா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வரான். அப்படி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்ததுமே அங்க ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒன்று ஒட்டி வச்சிருக்காங்க. என்னன்னா நேற்று 2 பேர் ட்ரெயின்ல வந்து இறந்து போயிட்டாங்கல்ல, ஸோ அவங்கள பத்தி யாருக்காவது தெரியுமான்ற மாதிரியான போஸ்டர் ஒட்டி இருக்கவும், என்னடா இது நேற்று இறந்து போனாங்களா, ஒருவேளை கனவுல வந்தது உண்மையா அப்படின்னு உனக்கு ஒண்ணுமே புரியல. அதே குழப்பத்துல காலேஜுக்கு போறான். காலேஜில் எதையுமே கவனிக்க முடியல. அது பார்த்தாதுன்னா அங்கே ஒரு பொண்ணு வந்து நம்ம கேயை பார்த்து கேய் கிட்ட பேசலாம் ட்ரை பண்றா. ஆனா நம்ம கேய் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நேராக பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பத்தோட அங்கேருந்து கிளம்பி நேற்று ஒரு இடத்துல சண்டை நடந்திருக்கும்ல அந்த இடத்துக்கு வரான். அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த செவரெல்லாம் உடஞ்சி கிடக்குது. அந்த ஏலியன் போய் பறந்து விழுந்திருக்கும். அது பார்த்தாதுன்னு அந்த ஃப்ரெண்டுக்காரனும் பறந்து ஒரு இடத்துல விழும்போது செவரெல்லாம் உடஞ்சிருக்கும்ல, அந்த செவரு வந்து உடஞ்ச மாதிரி கிடக்கவும் நம்ம கேய்க்கு ஒண்ணுமே புரியல. என்னது இது, இங்க என்ன நடக்குது, ஒருவேளை நம்ம பார்த்ததெல்லாம் உண்மைதானா, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு குழம்பி போயிருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வரா. இவ தான் அந்த சூட் போட்டிருந்த பொண்ணு. அவளை பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த கேய் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறான். என்னன்னா அந்த பொண்ணுக்கும் இதெல்லாம் ஞாபகம் இருக்குது போல. அது போக அந்த சூட் இருக்குல்ல, அந்த சூட்டையும் அந்த பொண்ணு வச்சிருந்துருக்கிறா. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரனை பார்க்கலான்னு வந்தேன். அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய வீடு எங்கேயாவது தெரியுமா அப்படின்னும் போது நமக்கு என்ன சொல்றேன்னா, இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்ல, உடனே இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போக இனிமேல் லேட் ஆகிடும், உங்க வீட்லயே தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டதுமே நம்ம கைக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இந்த பொண்ணு வேற பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கா இல்லையா, அதனால சரி வாங்க வீட்டுக்கு போலான்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சும்மா இருப்பானா, தொணன்னு பேசிட்டே இருக்கிறான். ஆனா அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு பையனை பத்தி தான் விசாரிக்கிறா. உடனே அந்த ஃப்ரெண்டு பையனா, அவனும் நானும் சின்ன வயசுல ஒன்னாதான் படிச்சோம், அவங்க அப்பா வந்து ரொம்பவே குடிகாரரு, அதே மாதிரி தான் இவனும் இப்போ ரொம்பவே குடிகாரனா இருக்கிறான் அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்க. அதே சமயத்துல இந்த சைடு ஃப்ரெண்டுக்காரனை காமிக்கிறாங்க. அவன் அவனுடைய வீட்டுல இருக்கிறான். அவனுக்கும் சுத்தமா குழப்பமா தான் இருக்குது. எப்படி நம்ம அந்த கேமுக்குள்ள இருந்தோமா, உண்மையா என்ன ஏதுன்ற மாதிரி குழப்பத்துல இருக்கும்போது பின்னாடி அவனுடைய தம்பிக்காரன் வந்து, அண்ணா நீங்க இனிமே தூங்கலையா, லேட் ஆயிடுச்சுல அப்படின்னதும், நீ தூங்குப்பா நான் சீக்கிரமே வந்துட்டேன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டுக்காரன் சொல்லிட்டு குழப்பத்துல அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அவனுடைய உடம்பு வந்து மறைய ஆரம்பிக்குது. அதான் அந்த லேசர்ல மறைஞ்ச மாதிரி கட் பண்ணா அடுத்த சீன்லயே எல்லாரும் அந்த ரூம்ல மறுபடியும் இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இருக்கிறான். நேற்று இதுல தப்பிச்சவங்க மட்டும் இல்லாம இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. ஸோ இறந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க போல. அது போக இப்போ அந்த ஸ்பியர்ல மறுபடியும் என்ன ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா, இன்னைக்கு நீங்க இந்த ஏலியனை கொல்லணும் அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஏலியனை காமிக்க. இங்க இருந்த நம்ம கேய்க்கும் சரி ஃப்ரெண்டுக்காரனுக்கும் சரி ஒண்ணுமே புரியல. ஆனா ஹுட்டிக்காரன் என்ன சொல்றானா, இங்க பாருங்க ஒழுங்கா உயிர் தப்பிக்கணும்னா அதோடைய பேச்சை கேட்டு கொலை பண்ணி பாயிண்ட்ஸ் எடுக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே மறைஞ்சு போறாங்க. கட் பண்ண அந்த சைடு ஒரு கார் பார்க்கிங் ஏரியாவை காமிக்கிறாங்க. அதுல ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னா, பாட்டி எங்க போனீங்க, எனக்கு பயமா இருக்குது, சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டே ஓடுறான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க பாட்டியையும் கண்டுபிடிச்சிடறான். ஸோ பாட்டியும் பயப்படாத நான் வந்துட்டேன்ல அப்படின்னு கெட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க பின்னாடியே பாத்தீங்கன்னா அந்த ஏலியன் இருக்குமா. ஸோ இந்த ஏலியனை கொலை பண்ண சொல்லி தான் அந்த உருண்டை வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். அந்த ஏலியன் என்ன பண்ணுதுன்னா அப்படியே அதோடைய வாயை திறக்குது. இதோடைய பவரே லேசரை வச்சு அட்டாக் பண்றது தான் போல. அப்படியே இவங்களை அட்டாக் பண்ண வரும்போது டக்குன்னு இவங்க முன்னாடி அந்த கையோடைய உருவம் வர ஆரம்பிக்குது. அதான் அந்த லேசர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க. இவனும் இந்த ஏலியனை தான் கொலை பண்ண
பண்ணணுமா அப்படின்னு கண்ணை தேட்டுறான். பார்த்தா பாதி கை தான் வந்திருக்குது, மீதி கை இன்னுமே அங்கதான் இருக்குது. கரெக்டா அந்த லேசர் வந்து இவன் மேல ஷூட் பண்ண வரும்போது இவனுடைய கையும் வந்துருது. ஸோ இவனும் ஷூட் பண்றான். ரெண்டு இது மோதி அந்த இடத்துல ஒரு பிளாஸ்டே ஏற்படுது. அதுக்கப்புறமா அந்த ஏலியன் என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் அந்த லேசரை வச்சு அட்டாக் பண்ண சைட்ல இந்த குட்டிக்காரன் இருக்கான்ல, அவன் மறைஞ்சிருந்திருப்பான் போல, அவன் பறந்து போய் பொத்துன்னு அந்த ஏலியன் பக்கத்துல விழுறான். ஸோ அந்த ஏலியன் அதனால என்ன பண்ணுதுன்னா பறந்து வந்து அவனை அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்தோடைய பேஸ்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து அவன் மேல உட்காந்து கொடூரமா அட்டாக் பண்ணுது. கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கே போயிடுறான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல, அவன் என்ன பண்றான்னா வேகமா தாவி வந்து அந்த ஏலியனை தள்ளி விட்டு அது கூட சண்டை போட ஆரம்பிக்க அந்த ஏலியனும் சண்டை போடுது. ஆனா இவன் என்ன பண்ணிடுறான்னா இந்த ஏலியனை டைட்டா பிடிச்சிக்கிறான். இப்போ இவங்க வந்து அந்த சூட் போட்டிருக்காங்கல்ல, அந்த சூட்ல வந்து நிறைய பவர் இருக்கும் போல. ஸோ ரொம்ப டைட்டா பிடிச்சதுனாலயே அந்த ஏலியனால நகர முடியல. அப்படியே மூச்சு முட்டி அந்த இடத்துல அப்படியே மயக்கமாயிடுது. உடனே எல்லாரும் போயிட்டு அந்த குட்டி பையனுக்கு என்னாச்சுன்னு பார்க்க போனா அவன் கிட்டத்தட்ட சாகர நிலைமையில இருக்கிறான். சாகர நிலைமையிலையும் நம்ம கையை பார்த்து என்ன சொல்றானா, இங்க பாரு, நீ அந்த பாயிண்ட்ல 100 பாயிண்ட் எடுத்தா போதும், என்னை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துடலாம், என்னை உயிரோட மட்டும் கொண்டு வந்துரு, தயவு செஞ்சு எப்படியாவது 100 பாயிண்ட் எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே இறந்து போறான். ஸோ இவங்க இதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த ஏலியன் இருக்குல்ல, அது கண்முழிச்சு இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த ஃப்ரெண்டு காரனை தான் போட்டு வெளுத்து வாங்குது. ஆனா இடையில வந்து அந்த ஷூட் பண்ண இருக்கான்ல, அவன் என்ன பண்றானா ஒரு கம்பியை எடுத்து அந்த ஏலியன் அட்டாக் பண்ண, அது உடனே அவனை விட்டுட்டு இவளை பிடிச்சி பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது வேகமா இவா அதோடைய கீழே ஒரு எத்து விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போறான். உடனே அது என்ன பண்ணுதுன்னா அதோடைய தலை இருக்குல்ல, அதை அப்படியே பின்னாடி திருப்பி உடம்பையும் அப்படியே திருப்பிட்டு இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. துரத்தி வந்து பக்கத்துல இருந்த கையை தான் பிடிக்குது. கையை பிடிச்சி பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்க ஒரு கட்டத்துல கைக்கும் பயங்கர கோவம் வந்துருது. அப்படியே அந்த கோவத்துல அந்த ஏலியனை தூக்கி எறிய அந்த சூட்டோடைய பவர் மூலமா அவன் பறந்து போய் பொத்துனும் இல்ல, இருந்தாலும் விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு கை இருக்கிற கோவம் எல்லாத்தையுமே அந்த ஏலியன் மேல காமிக்கிறான். கொடூரமா அடிக்கிறான். அப்படி அடிச்சே அதோடைய மூஞ்ச சதைச்சிடுறான். அவ்வளவுதான், அது இறந்து போயிடுச்சு. ஆனா அது சாகிறதுக்கு முன்னாடி அந்த லேசர் இருக்குல்ல, அது மொத்தமா வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ மேல இருந்து நம்ம கையும் பறந்து போய் கீழே ரத்த கலரியா விழ. ஸோ அந்த ஏலியனை கொண்டுட்டாங்க இல்லையா, அதனால மற்ற டீம்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ரூம்க்கு வந்து மறுபடியும் வந்துட்டாங்க. நம்ம கை மட்டும் அப்படியே அடிபட்டு கீழே கிடப்பான். அதுவும் பயங்கரமா அடிபட்டு இருக்குது. அதே டைம்ல அந்த ஸ்பியர்லயும் பார்த்தீங்கன்னா டைம் முடியவும் என்னதான் நம்ம கைக்கு அடிபட்டிருந்தாலும் அவன் கொஞ்சம் உயிரோட தானே இருப்பான். அதனால முழு உருவமா அந்த ரூம்க்கு வரான். அப்படி வரும்போது ஒரு அடியுமே மேலே படல. கிட்டத்தட்ட எல்லாமே சரியாகி வந்திருக்கிறான். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. அது போக இப்போ அந்த ஸ்பியர்ல வந்து பாயிண்ட்ஸ் போடுறாங்க. ஸோ எத்தனை பேர் எத்தனை பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்கன்ற மாதிரி அதுல நம்ம ஹீரோ தானே இப்போ அந்த ஏலியனை கொலை பண்ணியிருப்பான். அதனால 7 பாயிண்ட்ன்ற மாதிரி போட்டுட்டு யாரெல்லாம் இதுல செத்து போனாங்கன்ற மாதிரி காமிக்கிறாங்க. பார்த்தா அதுல நம்ம அந்த ஹுடி பையனை காமிக்கவும் நம்ம ஹீரோவும் கஷ்டப்படுறான். ஆனா அவனுக்கு ஒன்று ஞாபகம் வருது. அந்த ஹுடி பையன் என்ன சொல்லியிருந்திருப்பான், இந்த மாதிரி 100 பாயிண்ட் எடுத்தா நீ என்ன ரிவைவ் பண்ணிடலான்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான்ல. ஸோ அதை பத்தி அந்த ஸ்பியர் கிட்ட கேட்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று டிஸ்பிளே பண்ணுது. என்னன்னா இந்த மாதிரி நீங்க அந்த ஏலியனை கொலை பண்ணி சொல்ற இதெல்லாம் டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தரப்படும். அந்த பாயிண்ட்ஸ்ல 100 பாயிண்ட்ஸ் எடுத்தா உங்களுக்கு 2 ஆப்ஷன் உண்டு. மொதல் ஆப்ஷன் என்னன்னா உங்களுடைய மெமரியை அழிச்சு உங்களை இந்த கேம்ல இருந்து எடுத்துரும், நீங்க நார்மல் லைஃப்க்கு போயிடலாம். இல்ல இன்னொரு ஆப்ஷன் தான் வேணும்னா அந்த ஆப்ஷன் என்னன்னா உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்டை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதுல நீங்க தான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்க. இவங்க அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாங்க. அப்படியே டக்குன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் இவங்களுடைய வீட்டுக்கே வந்து கண்மொழிக்கிறாங்க. ஸோ இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த சூட்டையும் போட்டிருக்கிறான். ஸோ இவனுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்குது. என்ன கேம்டா இது, என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட்டை போட்டுக்கிட்டு அங்க கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதை அப்படியே வளைச்சு பாக்குறான். பார்த்தா இவனுக்கு நிறைய பவர் இருக்குது. அதாவது அந்த சூட்க்கு பவர் இருக்குது. பரவாயில்ல, இந்த சூட்டை போட்டா பயங்கர ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன், வெளியே போய் நம்ம பறக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமுக்குள்ள இவங்க பறக்கலாம் இல்லையா அந்த சூட் போட்டிருந்தா, அதே மாதிரி ரியல் லைஃப்லயும் பண்ண முடியுதான்னு கொஞ்சம் படியில இருந்து குதிச்சு பாக்குறான். பார்த்தா சூப்பரா வந்து லேண்ட் ஆயிட்டான். அது போதாதுன்னு இன்னும் பெரிய படியில இருந்து ரொம்ப ஹைட்டா ஜம்ப் பண்றான். பறந்து வந்து சூப்பரா லேண்ட் பண்றான். அடிப்படல பயங்கர சந்தோஷப்படுறான். சே, இந்த மாதிரி ஒரு பவரை இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேல இருந்து குதிக்கலான்னு பார்க்கும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருக்கிட்ட இருந்துன்னா இவனை ஒரு பொண்ணு வந்து சைட் அடிச்சிட்டு இருப்பான் இல்லையா, கிரஷ் பொண்ணு. அந்த கிரஷ் பொண்ணு தான் இவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் உங்களை வரைஞ்சி வச்சிருக்கிறேன், என்ன வந்து மீட் பண்ண முடியுமா அப்படின்னதும் சரின்னு சொல்லிட்டு நம்ம கையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போறான். பார்த்தா அந்த பொண்ணு வந்து சூப்பரா டிராயிங் பண்ணியிருக்கிறா. எந்த மாதிரினா இந்த கை வந்து ஏதோ பறக்கிற சக்தி வச்சிருக்கிற மாதிரியும் தாவி தாவி போடுற ஒரு சூப்பர் மேன் மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கிற. பரவாயில்லையே, நம்மளுடைய உண்மைத்தன்மையை அப்படியே வரைஞ்சிட்டா, ஒருவேளை இவளுக்கு ஏதாவது தெரியுமோ, சேச்சே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி நினைச்சிக்க இந்த சைடு நம்ம அந்த சூட் பண்ண தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு நம்ம ஃப்ரெண்டுக்காரனுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சி எப்படியும் அவனை மீட் பண்ணி 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்று பேசிக்கிறாங்க. ரொம்பவே மனசு விட்டு பேசிக்கிறாங்க. அப்படி பேசும்போது தான் அந்த சூட் பொண்ணுக்கு தெரியுது இந்த ஃப்ரெண்டுக்காரன் உயிர் வாழ்றது அவனுடைய தம்பிக்காக தான். தம்பி மேல அதிக பாசம் வச்சிருக்கிறான் போல. அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவன் தான் இவனுடைய தம்பியை ரொம்ப நல்லா பாத்துக்கிறான் போல. ஸோ அப்படியே கட் பண்ணா நைட் ஆகுது. இப்போ இவங்க மறுபடியும் அந்த கேமுக்கு போக வேண்டிய டைம் வந்துடுச்சு இல்லையா, அதனால அந்த ஃப்ரெண்டுக்காரன் தூங்கிட்டு இருக்கிற அவனுடைய தம்பி முன்னாடி நான் சீக்கிரமா வந்துடுவேன், உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டு அங்கிருந்து
இருந்து அப்படியே மறைஞ்சு போக அப்புறம் என்ன மறுபடியும் இந்த ரூம்க்கே வந்துட்டாங்க. ஸோ இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக செத்தவங்களும் இதில் ஆட் ஆயிருப்பாங்கல்ல, அதனால நிறைய பேர் குழப்பத்தில் இருக்க. ஸோ இவங்களும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த மாதிரி உடனே இந்த சூட்டை போட்டுக்கோங்க, ஏன்னா நமக்குன்னு ஒரு டாஸ்க்கை கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்றதுக்குள்ளேயே அந்த ஸ்பியர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரிய ஏலியனை கொலை பண்ணணும் போல ஏதோ ஸ்டாச்சு மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்து அங்கே எல்லாருமே குழம்பி போயிருக்கும்போது சீக்கிரமா அந்த சூட்டை போடுங்க, இப்போ டைமிங் வந்து ஆன் ஆயிடும், சீக்கிரமா அங்க இருந்து மறைஞ்சு போயிடுவோம் அப்படின்னதும். ஆனா அங்க இருந்த ஒரு மத போதகர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இதெல்லாம் போடாதீங்க, இதெல்லாம் சாத்தானுடைய செயல், நம்ம எல்லாம் தைரியமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் பேர் அவன் கூட சேர்த்துட்டு இருக்கிறான். ஆனா நம்ம கேங் சொன்ன பேச்ச கொஞ்சம் பேர் கேட்டு அந்த சூட்டையும் போட்டு நிறைய கண்ணை எடுத்து வச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க மறைஞ்சி ஒரு மியூசியம் முன்னாடி கண்முழிக்கிறாங்க. ஸோ அங்க வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய 2 ஸ்டாச்சு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டாச்சுவை தான் அந்த டாஸ்க்லயும் காமிச்சிருப்பாங்க. உடனே ஒருத்தர் என்ன பண்றான்னா டக்குன்னு ஒரு ஸ்டாச்சுவை வந்து ஷூட் பண்ற மாதிரி வைக்கவும் அது அப்படியே வெடிச்சு சதறிடுது. நல்ல வேலையே ஈஸியா டாஸ்க் முடியுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டாச்சுவை பார்த்தா அதுக்கு உடனே உயிர் வந்துடும் பாருங்க, பயங்கரமா இருக்கும். அது அப்படியே காலால பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையுமே மிதிக்குது. இதை பார்த்து பயந்து அந்த ஒரு மத போதகர் இருப்பார் இல்லையா, அவர் அந்த மியூசியம் திறந்து உள்ள ஓட்டுறாரு. ஐயோ கடவுளை காப்பாத்துங்கன்ற மாதிரி கூடவே ஒரு பொண்ணு சேர்ந்து ஓடுறா. ஆனா அந்த பொண்ணையும் ஒரு ரூமுக்குள்ள கழட்டி விட்டுட்டு இவர் தனியா போய் உட்காந்து கதவெல்லாம் மூடி வச்சுக்கிட்டு என்னை காப்பாத்துங்க கடவுளே, நான் உங்களை எவ்வளவு நாளா கும்பிட்டு இருக்கிறேன், எனக்கு எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது டக்குனு இவர் முன்னாடி ஏதோ ஒரு நிறைய கைகள் இருக்கிற ஒரு சிலை வந்து நிக்குது. இப்ப கட் பண்ண வெளியில காமிச்சா நம்ம கேங்குக்கு வந்து இதை வந்து எப்படி அழிக்கணும்னு தெரியும் இல்லையா. ஸோ அதுக்கிட்ட விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண வரவும் இவங்க சைட்ல நகர்ந்து போய் அப்படி ட்ரிக் பண்ணி இப்படி ட்ரிக் பண்ணி அதோடைய ஒத்த காலையை உடைச்சிட அதுக்கு வந்து பயங்கர கோவம் வருது. அதனால பறந்து வந்து இவங்க மேல அட்டாக் பண்ணலாம்னு வரும்போது டக்குன்னு கண்ணை வச்சு ஷூட் பண்ணிட்டாங்க. அதோடைய நெஞ்சில பட்டு அதை அப்படியே வெடிச்சு சதறிடுது. ஸோ எப்படியோ இப்போ இந்த எலியனை முடிச்சிட்டாங்க. நல்ல வேலை நம்ம வேலையை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அந்த ரூமுக்கு போக போறோம்னு நினைக்கும் போது அந்த ரூமுக்கு வந்து இவங்க போகல, இன்னுமே இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. என்ன இது நம்ம இந்நேரத்துக்கு அங்க போயிருக்கணுமே, ஏன் போகல அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஸ்பியரை காமிக்கிறாங்க. மறுபடியும் அந்த டைமிங் முடிஞ்சு முதல்ல இருந்து ஆரம்பிக்குது. இங்க உங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப நேரம் ஆகியும் நம்ம போகலன்னா கண்டிப்பா வேற ஏதாவது இங்க கொலை பண்ணணுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மியூசியம்குள்ள மத போதகரும் ஒரு பொண்ணு ஓடி இருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு வந்து இப்போ தலை தெறிக்க வெளியில ஓடி வரா. ரத்த காயத்தோட வரவும் ரைட்ரா அப்போ உள்ள ஏதோ ஒரு ஏலியன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேகமா பாத்தீங்கன்னா அந்த ஏலியனை பாக்குறதுக்காக உள்ள போறாங்க. பார்த்தா அந்த மத போதகர் கொடூரமா செத்து கிடக்குறாரு. அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துலயும் ஏதோ ஒரு ஏலியன் இருக்குது, அதை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்கும்போது நம்ம கை இருக்கான்ல அவன் அப்படியே டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த ஸ்டாச்சு வந்து நிக்குமா. அதான் நிறைய கைகள் இருக்கும்ல, ஒரு புத்தர் சிலை மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்டாச்சு தான். மிரண்டு போறதுக்குள்ளேயே இந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றான்னா, இந்த ஸ்டாச்சுவா, இது ஏதோ ஒரு புத்தர் சிலையாச்சு அப்படின்னு அவன் சொல்ல வர்றதுக்குள்ளேயே அந்த ஸ்டாச்சு இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதுவும் நம்ம கையை தான் போட்டு கொடூரமா அட்டாக் பண்ணுது. அவனை அடிச்சு கிட்டத்தட்ட அவனுடைய காலையே முடிச்சிருது. ஆனா நடுவில் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் வந்து எப்படியோ கையை தூரமா இழுத்துட்டு போயிட்டான். நீ எதுவும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்றானா அந்த ஏலியன் அட்டாக் பண்ண ஓடி வரேன். ஆனா அந்த ஏலியன் என்ன சொல்லுதுன்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் இது எல்லாத்தையுமே ஆரம்பிச்சு வச்சிங்க, நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இவனையும் அட்டாக் பண்ணி தூக்கி எறிஞ்சிட. இந்த ஃப்ரெண்டு பொண்ணு வேற சும்மா இல்லாம இடையில வந்து மாட்டிக்கிறான். உடனே அவளையும் பாத்தீங்கன்னா பறக்க விட்டுருது. இதனால இன்னுமே கோவமான அந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்றானா அவனுடைய காலில் ஒரு ஸ்வாட் இருக்கும், அதை எடுத்து அட்டாக் பண்ணலான்னு போனா அந்த சிலையில பாத்தீங்கன்னா நிறைய கைகள் இருக்கும்ல, நிறைய கைகள்லயும் நிறைய ஸ்வாட் வந்துருது. அதை வச்சு இவனை கொடூரமா அட்டாக் பண்ண இவனால தாக்கு பிடிக்க முடியல. இந்த சமயத்துல இடையில அந்த ஷூட் பண்ண வந்துட்டான். அதனால அது அவளை குத்தி அப்படியே கிழிச்சிருது. நமக்காக வந்து இப்படி அடி வாங்கிட்டாலேன்னு சொல்லி இவன் என்ன பண்றானா மறுபடியும் அந்த சிலை கூட சண்டை போட போறான். ஆனா அது இந்த வாட்டி என்ன பண்ணுதுன்னா இவனை பயங்கரமா குத்தி கொடூரமா அட்டாக் பண்ணி தூக்கி எறிஞ்சிட. அவ்வளவுதான், கொடூரமா நம்ம ஃப்ரெண்டுக்காரன் கீழே வந்து கிடக்குறான். கிட்டத்தட்ட சாகிற நிலைமைக்கு போயிட்டான். ஸோ இதை பார்த்து நம்ம கை வந்து பயங்கர கோவப்படுறான். என்னுடைய ஃப்ரெண்டே அடிச்சிட்டல்ல, இதுக்கப்புறம் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி அவனுடைய உடஞ்ச கால் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி பயங்கர ஆக்ரோஷமா எந்திரிச்சு ஓடுறான். அந்த சமயத்துல அதோடைய கண்ணு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஓப்பன் பண்ணது போல மிரண்டு போன நம்ம கையும் பாத்தீங்கன்னா பறந்து அதை எப்படியோ டேக்கிள் பண்ணி கடைசியா அதோடைய நெஞ்சிலேயே ஷூட் பண்ணிட்டான். ஷூட் பண்ணதுமே கதை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அந்த பெரிய சிலைக்குள்ள இருந்து ஒரு குட்டி புத்தர் சிலை வந்து வெளியில விழுது. வெளியில விழுந்தது மட்டும் இல்லாம அது பயங்கர பிரம்மாண்டமா அப்படியே வளர ஆரம்பிக்குது. ஸோ இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதே சமயத்துல நம்ம கை கிட்டையும் எந்த ஒரு ஆயுதமும் இருக்காது. இதை பார்த்து உயிருக்கு போராடிட்டு இருந்தா அந்த ஃப்ரெண்டு பையன் என்ன பண்றான்னா அவனுடைய அந்த கண்ணை தூக்கி வீச கரெக்டா நம்ம கை அதை கேட்ச் பிடிச்சிட்டு அந்த பெரிய புத்தர் சிலையை அட்டாக் பண்ண போக அது இவனை அப்படியே ஒத்த கையால பிடிக்க வரும். இருந்தாலும் அதை ஷூட் பண்ணி அந்த கை மேல ஏறி ஓடுறான். அப்படியே பறந்து போய் மூஞ்சில அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது அது அப்படியே வாயை பழந்துரும். ஸோ வயிற்றுக்குள்ள போயிடுவான். அவ்வளவுதான், நம்ம கையோடைய கதை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்து வெளியில இந்த மிச்சம் சர்வைவர்லாம் இருப்பாங்கல்ல, ஒளிஞ்சிருந்திருப்பாங்களே, அவங்களாம் பார்த்து அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கும் போது வயிற்றுக்குள்ள நிறைய சவுண்டு கேக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம கை தான் அதை வயிற்றுக்குள்ள போய் ஷூட் பண்ணியிருக்கிறான். அதனால அந்த புத்தர் சிலை அப்படியே வெடிச்சு சதறுது. உள்ள இருந்து தண்ணியா வந்து கடைசியில பார்த்தீங்கன்னா இந்த ஏலியனும் செத்து
செத்து போகுது. உடனே நம்ம கெய் என்ன பண்றேன்னா வேகமா ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட தான் வரான். உனக்கு எதுவுமே ஆகாது, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறதுக்குள்ளேயே அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. அதே சமயத்துல இந்த ஏலியனை கொன்னதுனால உயிரோட இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே மறைஞ்சு மறுபடியும் அந்த ரூம்க்கு வராங்க. அந்த ஃப்ரெண்டுக்காரன் வரல. ஸோ அவன் இறந்து போயிட்டான் போல. ஸோ கெய்க்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அதே சமயத்துல அந்த ஸ்பியர்ல காமிச்சா இந்த ஏலியனை கொன்னது நம்ம கெய் தானே, அதனால அவனுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 20 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கெய் வந்து சம்பாதிச்சிட்டான். இன்னும் 80 பாயிண்ட்ஸ் வந்தா மட்டும்தான் யாரையாவது இவனால ரிவைவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் இறந்துட்டான்ற மாதிரி அந்த ஸ்பியர்ல காமிக்க நம்ம கெய் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறான். நான் எப்படியாவது நிறைய இதுல போராடி உன்னை மறுபடியும் உயிரோட கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வெறித்தனமான சபதத்தை எடுக்க டக்குன்னு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ கெய்க்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்குது. அவனுடைய ஃப்ரெண்டு ஞாபகமாவே தான் இருக்குது. காலேஜ்லயும் பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் ஒழுங்கா பேச மாட்டான். அதுலயும் அந்த கிரஷ் பொண்ணுக்கிட்டையும் ஒழுங்காவே பேசல. அதனால இந்த கிரஷ் பொண்ணு இந்த கையே ஃபாலோ பண்ணி வர இவன் அப்படியே சோகமா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வரான். அந்த டைம்ல அந்த ட்ராக்ல ஒரு பையனுடைய தொப்பி விழுந்திருக்கும். யாருமே எடுத்து கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க. இதை பார்த்து அவன் வேகமா கீழே இறங்கி அந்த தொப்பியை எடுத்து கொடுத்துட்டு மேலே ஏறுவான்னு பார்த்தா அப்படியே கீழே நின்றுட்டு இருக்க அந்த ட்ரெயினும் பாத்தீங்கன்னா அப்படியே இந்த கை மேல மோத வரும். ஆனா கடைசி நேரத்துல இந்த கிரஷ் பொண்ணு வந்து தயவு செஞ்சு மேல வா, நீ இல்லைன்னா நானும் இறந்துருவேன்ற மாதிரி கத்தவும் உடனே நம்ம கையும் பாத்தீங்கன்னா மேல வந்துடுறான். ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் ஏன் இப்படி பண்ற, உனக்கு என்ன பிரச்சனை, நீ இல்லைன்னா என்னால இருக்க முடியாது, ஏன்னா நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன்ற மாதிரி அவளுடைய ப்ரொபோசலை சொல்ல அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஃப்ரெண்டுக்காரனுடைய அந்த தம்பிக்காரனை தான் காமிக்கிறாங்க. அவன் அண்ணன்காரனை காணோன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா இருப்பான். இருந்தாலுமே அவனுடைய அண்ணனுக்கும் சேர்த்து சாப்பாட்டை எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருப்பான். அந்த சமயத்துல கதவு தட்டுற சத்தம் கேட்டதும் அண்ணா வந்துட்டியான்னு வேகமா வெளியில வந்து பார்த்தா நம்ம கெய் தான் நிப்பான். நீ ஃப்ரெண்டுக்காரனுடைய தம்பி தானே அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி சீன் கட் ஆகுது. கடைசி சீன்ல நம்ம கெய் அதுக்கப்புறம் லாஸ்ட் கேம்ல உயிர் தப்பிச்சிருப்பாங்கல்ல கொஞ்சம் பேர், அவங்க எல்லாருமே சூட்டை போட்டு அடுத்த மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கெய்யோடைய பிளான் என்னன்னா எப்படியாவது 100 பாயிண்ட் எடுக்கிறோம், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உயிரோட கொண்டு வரணும் அப்படின்னு வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இதுக்கு பார்ட் 2 இருக்குது. நீங்க சொன்னீங்கன்னா நான் அதையும் சீக்கிரமா போட்டுருவேன். ஸோ கண்டிப்பா உடனே போடணும்னா மறக்காம ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. எப்படி இருந்துச்சுன்றதே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி இந்த படம் முடிஞ்சதுமே கடைசியில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி ஒன்று போடுறாங்க. அதில் என்னன்னா அந்த பெரிய மியூசியம் வந்து உடஞ்சி போயிருக்கும் இல்லையா, அந்த உடஞ்ச ஸ்டாச்சுவை வெளியில மக்கள் எல்லாருமே நின்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் அந்த கூட்டத்துக்குள்ள அந்த ஃப்ரெண்டுக்காரன் நிற்கிற மாதிரியும் அந்த ஃப்ரெண்டுக்காரரை பார்த்த யாரோ ஒருத்தன் வேகமா அவனை நோக்கி ஓடி வர்ற மாதிரியும் காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ இன்னுமே நீங்க நம்ம ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணனா மறக்காம ஜாயின் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேரு மிஸ்டர் வாய்ஸ் அவர் ஃபேமிலி. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.